வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பணியாரம். பணியாரம்னா ரெகுலராக ஸ்டைலில் பண்ணுற பணியாரம் இல்லை. இந்த பணியாரத்தில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, இந்த மாங்காய் இருக்குல்ல, இந்த மாங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சில்லி பவுடர், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் ரெடி ஆகிடும். அந்த வெந்தயம் பவுடர்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் கடுகு பவுடர், வெந்தயம் பவுடர்லாம் போட்டு ஊறுகாய் ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அந்த மெத்தடில் பண்ண போதில் ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு அந்த மாங்காவை அதுக்கப்புறம் இந்த பணியார மாவு எப்படி ரெடி பண்ண போகிறோம், அதே டைமில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாங்காவை உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி எப்படி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு பணியாரம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு சட்னியோ இல்லை சாம்பாரோ ஏதோ வேணும் இல்லை, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அக்காம்பனிமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படாது. அதனால தான் இதுக்கு எதுவும் தொட்டுக்காமல் அப்படி நீங்கள் சாப்பிட்லாம் இந்த ப்ரிப்ரேஷன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இட்லி அரிசி 100 கிராம், பச்சரிசி 100 கிராம், உளுத்தம்பருப்பு 50லேருந்து 60 கிராம், மாங்காய் 1 நம்பர், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 நம்பர், கடலைப்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இட்லி அரிசி, பச்சரிசி, உளுத்தம்பருப்பு ஊற வைக்க போகிறோம். அதனால் இது கரெக்டான சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் ஊற வச்சுருங்க. நீங்கள் எப்படி வீட்டில் இட்லி மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் தான் இதை அரைக்க போகிறோம் ஊற வச்சு. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த அரிசியை நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கிற பக்குவம் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவோன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அரைச்சி எடுத்துருவாங்க. அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிற பக்குவம் கரெக்டாக வராது. அதனால தான் 4 மணி நேரம் நல்லா உருட்டும் சொல்கிறேன். இந்த மாவு நீங்கள் கிரைண்டர்லையும் அரைக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். சின்ன குவான்டிட்டி, அதனால தான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. இந்த மாவு அரைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் தான் இருக்கும். இப்படி ஊற்றுனீங்கன்னா கெட்டியான பக்குவம் இருக்கும். வேணுன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே லூஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாங்காவை தாளிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் நல்லா ஒரு பெரிய மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு இந்த மாங்காய் கொஞ்சம் அதிகம். நீங்கள் வேணால் ரைஸுக்கு தொட்டு சாப்பிடலாம். இதுக்கப்புறம் இந்த மாங்காவை கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் பெருங்காயம். மாங்காய் 2 நிமிஷம் வதங்கி முடித்த பிறகு பெருங்காயம் போடணும். எடுத்த உடனே பெருங்காயம் போடக்கூடாது. இதுக்கப்புறம் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருக்கணும். இப்போ என்ன ஆகிடுன்னா, அந்த மாங்காய் சாப்பிடும்போது அந்த புளிப்புத்தன்மை எப்படி இருக்கும், அந்த புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த காரத்தன்மை இருக்கணும். அதே மாதிரி உப்போட அளவு கரெக்டாக இருக்க பார்த்துக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இந்த தாளிச்ச இந்த மாங்காவை அப்படியே எடுத்து வச்சுருங்க ஒரு சின்ன பவுலில். சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பி தாளிக்க போகிறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, அரைச்சி வச்சிருக்க மாவில் கொஞ்சம் கடுகு, வெங்காயம் இதெல்லாம் தாளித்து போட போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு
இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. கலர் மாற வேண்டாம் போட்ட உடனே. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகிட்டுனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் வெங்காயம் ஒரு செகண்ட் வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வதக்க வேண்டாம். அதிகபட்சம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதுக்கப்புறம் பெருங்காயம் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாவு 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நான் அரைச்ச மாவை அப்படியே தாளித்து இப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வீட்டில் ஒரு 2 மணி நேரம் புளிக்க விட்டு யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து அந்த பனியாரம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அந்த டைமில் இந்த அரைச்ச மாவை ஒரு 2 மணி நேரம் புளிக்க விட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மாவை அரைச்ச உடனே தாளிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா அந்த கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன். உங்களோட விருப்பம் புளிக்க வச்சும் பண்ணலாம், இல்லை அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்புலாம் போட்ட பிறகு உப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். கையில் எடுத்தீங்கன்னா நின்று பொறுமையாக விழணும். அந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பனியார கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. நான்ஸ்டிக் பேனில் வந்து எண்ணெயை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு அந்த கிறிஸ்பியாக வரதுக்காக மட்டும்தான் நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரவுண்டாக ஊற்ற வேண்டியதான். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாங்காய் ஸ்டஃபிங் இருக்குல்ல, இந்த பனியார மாவு 50% அளவுக்கு வெந்து வந்த பிறகு ஸ்டஃபிங் வைக்க முடியாது. ஏங்கன்னா வெந்தால் உங்களுக்கு ஸ்டஃபிங் கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு 20% அளவுக்கு வெந்து வந்த பிறகு இந்த ஸ்டஃபிங்கை கரெக்டாக உள்ளே வைக்க ஆரம்பிங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம். வச்சு முடித்த பிறகு அப்படி இன்கேஸ் அந்த ஸ்டஃபிங் உள்ளே கரெக்டாக போடலாம், இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த மாங்காய் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் 1 by 1 திருப்பி நம்ம குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பிக்கல் பனியார் ரெடி. இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த புளிப்பு, காரம், அந்த தாளித்த வெங்காயம், கடுகுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து சூடாக சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த பனியாரம் நீங்கள் பண்ணும்போது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நீங்கள் திருப்பி நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த பிக்கல் பனியாரம் எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் அந்த புளிப்பு, அந்த காரம், அதுக்கப்புறம் வந்து அந்த பனியார சுட்ட அந்த ஒரு ஸ்டைல் இருக்குது பாருங்க. அடடா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த சாஃப்ட்னஸோடு சாப்பிடும்போது அந்த பனியார் அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய், டேக் கேர்.